க்ளோஸ் ஃபேமிலி படம் பார்த்தோம். ஜெனுவன்லி எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். நமக்கு ரீசெண்டாக ரொம்ப நாளில் நான் பார்த்த ஒரு பயங்கரமான படம் இது. உண்மையாகவே ஜெனுவன்லி ரொம்ப மனசார சொல்கிறோம். ஜென்ரலாக இந்த ப்ரிவியூ வந்தால் நமக்கு ஓரளவுக்கு அதில் உடன்பாடு இல்லைனா கூட நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம். பட் அப்படி இல்லாமல் ரொம்ப ஜெனுவன்லி இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். கண்டிப்பாக இதில் சூப்பரான விஷயம் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்ஷன், ஒரு எழுதின விஷயம், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸு, பெர்ஃபார்மன்ஸ், நடித்தவங்க, அது காலனி நடிச்சிருக்க எல்லாரும், எவ்ரி சிங்கிள் கேரக்டர், அதுக்கப்புறம் மியூசிக், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போய் இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லாக கண்டென்ட் வரும். ரொம்ப அவ்வளோ லெவலில் இருக்குது. சசி சார்லாம் அதை பயமாக நடிச்சிருந்தாரு. ஸோ எல்லாருமே பயமாக நடிச்சாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆனாலும் இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் வரும். கண்டிப்பாக எல்லாரும் போய் இதை பார்க்கணும். இதை பார்க்க வேண்டியது ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எவ்ரி சிங்கிள் கேரக்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். ஜென்ரலாக இவ்வளோ பேச மாட்டேன் நான். உண்மையாகவே ஜெனுவன்லி எவ்ரி ஒன் ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் டு $1 million ஸ்டுடியோஸ் தொடர்ந்து பியூட்டிஃபுல்லான படங்கள் கொடுத்துருக்காங்க. யுவராஜ் அண்ட் டீம், டேரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். 100% இது ஹிட்டு தான். ஸோ அதனால் டவுட்டே இல்லை, எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த தேட்டரில் பார்க்க மாட்டோம், ஓட்டியில் வரும் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணாங்க. கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். லவ் யூ ஆல்.